கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே தூங்கும் முன்பாக பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நாம் ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். தூங்கும் முன்பாக கேளுங்கள். 139 சங்கீதம் 13 முதல் 18 ஆகிய வசனங்கள். நீர் என் உள்ளந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர், என் தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றினீர். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியினால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். நான் ஒளிவிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்றப்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள்! அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம்! அவைகள் நான் என்ன போனால் மணலை பார்க்கிலும் அதிகமாம். நான் விழிக்கும் போது இன்னும் உமது அண்டையில் இருக்கிறேன். ஹல்லேலூயா. நீர் என் உள்ளந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர், என் தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றினீர். நல்லா யோசித்து பாருங்க. தாயின் வயிற்றிலிருந்து இந்த நிமிஷம் வரையும் நம்மளை பாதுகாக்கிறார். ஆனா சில குடும்பத்துல புலம்புவாங்க, எனக்கு யார் இருக்கா, எனக்கு யார் இருக்கா, எனக்கு யார் இருக்கா. ஆனா வீட்டுல சூழ்நிலை அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும், குடும்பத்துல காரியமா இருக்கும், வீட்டுல உள்ள பிரச்சனையா இருக்கும். உடனே எனக்கு யார் இருக்கா, யார் இருக்கா அப்படிம்பாங்க. நம்ம எத்தனை நேரம் வண்டியில போயிட்டு வரோம், கார்ல போயிட்டு வரோம், ட்ரெயின்ல போயிட்டு வரோம், பஸ்ல போயிட்டு வரோம். ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளை பாதுகாத்து இந்த நிமிஷம் வரைய தேவன் நமக்கு கிருபையோட ஜீவனோட வச்சிருக்காரு. அதனாலதான் இன்னைக்கு நைட் நேரத்தில் நான் உங்கள்கிட்ட பேசுறேன். ஒரு குடும்பத்துல தேவன் ஜீவனை கட்டளையிட்டா மட்டும்தான் நமக்கு ஜீவ சுவாசம். என் தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றினீர். அப்ப நம்ம வாழ்க்கையில நம்ம எதை யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, தேவன் என்னை எப்படி காப்பாத்துறாரு, தேவன் என்னை எப்படி வச்சிருக்காரு, அவர் எனக்கு என்னெல்லாம் தந்திருக்காரு, அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய மகத்துவம் என்ன, அவருடைய வல்லமை என்ன, அவர் எவ்வளவு அதிசயமான தேவன். நம்ம வாழ்க்கையிலே அவர் நமக்கு என்னெல்லாம் இதுவரைக்கும் அதிசயம் செய்திருக்கிறார், அற்புதம் செய்திருக்கிறார், அதை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தால் நம்ம இதயத்துக்குள்ளே ஒரு சந்தோஷம், சமாதானம் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஜஸ்ட் இன்னைக்குள்ள பிரச்சனையை மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது, இல்லை நாளைக்குள்ள பிரச்சனையை மட்டும் பார்க்கக்கூடாது. தேவன் எப்படிப்பட்டவர், அவர் நம்மளை எப்படி பாதுகாக்கிறார். என் தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்று. அப்படின்னா நம்மளை காப்பாத்துகிற தேவன். முதல் பாயிண்ட். எப்பத்திலிருந்து காப்பாத்தினார் அப்படின்னா தாயின் வயிற்றில். அப்ப அங்கே இருந்தே நம்மளை காப்பாத்தி இந்த நிமிஷம் வரையா அழகா பத்திரமா வச்சிருக்காரு. இப்ப இதுக்கெல்லாம் எத்தனை கோடி கொடுத்தாலும் பத்தாது. நம்ம ஜஸ்ட் ஒரு சின்னதா யோசித்து பார்ப்போமே. ஒரு 10 கிலோமீட்டர் போகணும், ஒரு ஆட்டோ அப்படிலாம் ஒரு காரு, உடனே அதுக்கு எவ்வளவு ரூபா கொடுக்கணும்? ஒரு 1 மணி நேரம் வெளியில போயிட்டு வரோம்னா அதுக்கு எவ்வளவு நம்ம பணம் கொடுக்கணும்? 1 மணி நேரத்துக்கு 24 மணி நேரம் நமக்கு ஜீவ சுவாசத்தை தந்திருக்காரு. அவருடைய கையில வச்சிருக்காரு. நம்ம எல்லாருடைய ஜீவ சுவாசத்தையும் அவருடைய உள்ள கையில வச்சிருக்காரு. அதனால யாரு எங்கேயும் தப்பிச்சு ஓடவும் முடியாது, அவருக்கு மறைவா எங்கேயும் போகவும் முடியாது. என் தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றினீர். அப்பவுமே காப்பாத்திட்டா இருப்பா. நம்ம இன்னைக்கு இல்லை, தாயின் வயிற்றுல இருந்து காப்பாத்தி இந்த நிமிஷம் வரையும் நம்ம உயிரோட வச்சிருக்காரு. அதுக்கு பேர் தான் கிருபை.
நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால். நம்ம உடம்புல எத்தனை பார்ட் இருக்கு, அது எப்படிலாம் ஆப்ரேட் ஆகுது, அதில் ஒரு சின்ன ரிப்பேர் வந்தா ஹாஸ்பிட்டலில் போய் நம்ம எவ்வளோ பணம் கொடுக்குறோம், அதுக்கு எத்தனை லட்சம் செலவு பண்ணுறோம், அதனால சைடு எஃபெக்ட் எவ்வளோ இருக்கு, அதனால நம்ம உடம்புல பாதிப்பு எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நம்ம ஆழமா யோசித்து பார்த்தால் இந்த நிமிஷ வெறிய, இந்த செகண்ட் வெறிய நம்ம உயிரோட இருக்கிறோமா, அது கர்த்தருடைய கிருபை. எப்போதுமே நம்ம ஒன்றை மட்டும் ரொம்ப ஹையஸ்டா பார்க்கணும். அவரு நமக்கு ஜீவ சுவாசத்தை தந்ததுனால மட்டும்தான் நம்ம இரவு நேரத்துல ஆன்லைன் மூலியமா நீங்க கேட்குறீங்க, நான் இங்கேருந்து பேசுறேன். அப்ப இதுக்கு நடுவுல என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு மனுஷனோடு தேவன் பேசினா மட்டும்தான் அவனோட வாழ்க்கை ஆசீர்வாதம். ஏன்னா சில குடும்பத்துலலாம் ஆசீர்வாதத்துக்காக நீங்க பல முறை ஜெபம் பண்ணியிருக்கீங்க, வாக்கு தத்தங்களை சொல்லி ஜெபம் பண்ணியிருக்கீங்க, நீங்க போற சர்ச்சில் உங்களுக்கு நிறைய காரியங்கள் சொல்லியிருப்பாங்க, அதை சொல்லி ஜெபம் பண்ணியிருப்பீங்க. எத்தனை காரியமா இருந்தாலும் சரி, இரவணத்தில் பிரமிக்கத்தக்கதாக அதிசயமாய் நான் உண்டாக்கப்பட்டபடியாக, அவர் நம்மளை உருவாக்குனதே பிரமிக்கத்தக்கதாக அதிசயமா உருவாக்கியிருக்காரு. ஆனா அதெல்லாம் விட்டுட்டு சில குடும்பத்துல நான் ஏன் வாழணும், நான் ஏன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி உட்காந்து புலம்பிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் வேஸ்ட். நம்ம யாரு, நம்மளை எப்படி உருவாக்கியிருக்காரு, பிரமிக்கத்தக்கதாக அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியா. அப்ப நம்ம எல்லாரும் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா, பிரமிக்கத்தக்கதாக. உம்மை துதிப்பேன், உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அவருடைய செயல்கள் எல்லாம் அதிசயமானவைகள். நம்ம உடம்புல உள்ள எல்லா பார்ட் அதை கொஞ்சம் யோசிச்சுனாலே அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். காது 2 இருக்கு, வாய் 2 இருந்தா என்ன ஆகும், நம்ம நார்மலா யோசித்து பார்ப்போமே. இப்படி நம்ம யோசித்து பார்க்கணும் அப்படின்னா நிறைய காரியங்கள் இருக்கு. நம்மளை அதிசயமா உருவாக்கி வச்சிருக்க. உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும் அப்படிங்கிற. உடம்புல சின்ன பிரச்சனை வந்தா கூட தாங்க மாட்டேங்குது. போன வருஷம் ஒரு வயசான பாட்டி, அவங்களுக்கு கொஞ்சம் பாத்ரூம் வரலையும், ஹாஸ்பிட்டல் போனாங்க. ஒரு 15 நாள், ஒரு 10 நாளுக்குள்ள இறந்தே போயிட்டாங்க. அவ்வளவுதான். ஆபரேஷன்லாம் பண்ணி பார்த்துருக்காங்க, மறுபடியும் அந்த ப்ராப்ளம் வந்திருக்கு, இறந்து போயிட்டாங்க பாட்டி. வயசு பார்த்தா ஒரு 65 வயசு பாட்டிக்கும். ஆவிக்குரிய சர்ச்சு தான் போகிறாங்க. இதை ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு வாரம் நம்மளுடைய உடம்பு கண்டிஷன் ஏதாவது மாறிட்டு அப்படின்னா, அதுக்கப்புறம் நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டால் தெரிய மாட்டேங்குது. கொரோனா நேரத்தில் 3 நாள் ஆக்சிஜனுக்கு ஹாஸ்பிட்டலாக எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் ஹாஸ்பிட்டலவே படுத்திருந்தாங்க. 3 நாள் லட்சமா செலவு பண்ணியிருக்காங்க. எப்படியாவது காப்பாத்திடணும், உயிரை காப்பாத்திடணும் அப்படின்ட்டு. நிறைய குடும்பத்துல இறந்தே போயிட்டாங்க. இதுதான் கொரோனா நேரத்தில் உள்ள ரிசல்ட். கடைசி காலத்துல கொள்ளை நோய்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. இப்ப இந்த நம்ம வாழ்ற கடைசி காலத்துல அங்கங்க மரணம், வித்தியாசமான பல மெத்தட்ல ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு விதமான மரணங்கள். இது கூட இல்ல, இந்த இரவணத்துல இணைந்திருக்கிறீங்களா? உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கியிருந்தால் நமக்கு தீர்காயுசு. இல்ல கொஞ்சம் நான் பெருமையா தான் பேசுவேன், எனக்கு எல்லாம் தெரியும், நான் யாரு, நான் எவ்வளவு படிச்சிருக்கேன், என்கிட்ட பேங்க்ல எவ்வளவு பணம் இருக்கு, என்கிட்ட எவ்வளவு சொத்து இருக்கு, எவ்வளவு கார் இருக்கு, எவ்வளவு வீடு இருக்கு, எவ்வளவு ஏக்கர் கணக்கு இடம் இருக்கு அப்படின்னு சொல்லி இதை உட்காந்து ஒரு மனுஷன் உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தானாலே அவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஏதாவது வந்துடும். ஏன்னா நிறைய குடும்பத்தில் சுகரு, ப்ரெஷரு, ஹார்ட் ப்ரெஷரு, எத்தனையோ பிரச்சனை. சில குடும்பத்துலலாம் டாக்டர்கிட்ட அடிக்கடி போயிட்டு வரோம். என்ன கேட்டா முடியல. ஒரு பக்கம் பார்த்தா குடும்ப பிரச்சனை, இன்னொரு பக்கம் பார்த்தா சரீரத்துல பிரச்சனை. அப்ப அந்த கடைசி காலத்துல நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் உயிரோட இருக்கிறோமா, அதெல்லாம் எண்ணி பார்த்து அப்பா உம்மை துதிக்கிறேன்ப்பா, எனக்கு நீங்க ஜீவனை தந்திருக்கிறீங்கப்பா, அதுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும்.
என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும், நன்றாய் தெரியும். நம்ம எப்படிப்பட்டவங்க, நம்முடைய சூழ்நிலை என்ன, நம்ம எப்படி உருவாக்கப்பட்டிருக்கோம், நம்மளுடைய வாழ்க்கை என்ன, நமக்கு என்னெல்லாம் இருக்கு, என்ன பிரச்சனை இருக்கு, என்ன பாடுகள் இருக்கு, நம்மளை உருவாக்கின தேவனுக்கு எல்லாம் தெரியும். அவர் அதிசயமானவர். என் வாழ்க்கையிலையும் நிறைய பிரச்சனைகள், நிறைய தேவைகள், நிறைய சூழ்நிலைகள், நிறைய காரியங்கள், இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது நான் உயிரோட இருக்கிறோம்ல, அதுக்கு பேர் தான் கிருபை. அப்ப ஹையஸ்டான பாயிண்ட் என்ன அப்படின்னா, முதல்ல நமக்கு ஜீவ சுவாசத்தை தந்திருக்காரா, அதை ஒரு மனுஷன் நினைச்சு பார்த்தாலே போதும்பா. இந்த பூமியிலே இயேசுக்காக நம்ம வாழணும் அப்படின்னா முதல்ல அவர் எப்படிப்பட்டவர்? அழகா சொல்றார், என் தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றினீர். நமக்குள்ளே நம்ம என்னெல்லாம் யோசிக்கிறோம் அது முக்கியம். சில குடும்பத்துல ஃப்ரெண்டு பேசல அப்படின்னா உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க, சொந்தக்காரங்க பேசலன்னா உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க, யார்ட்டையோ பழகி இருப்பாங்க, அவங்க கொஞ்ச நாள் பேச மாட்டாங்க, அதை உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. இதெல்லாம் மன அழுத்தத்துக்குள்ள போய் சேர்ந்துடும். இந்த இரவு நேரத்துல நம்ம உயிரோட இருக்கிறோமா, நம்ம தேவன்கிட்ட பேசணும், மனுஷன்ட்ட இல்ல, தேவன்கிட்ட பேசணும். என்னை உருவாக்குன தேவன்கிட்ட நான் பேசும்போது தான் அவரு சந்தோஷப்படுவார். எனக்கு ஜீவ சுவாசத்தை தந்திருக்காருல்ல, அவரை நான் தேடுறதுக்கு தான் நான் உயிரோட இருக்கேன். அவ்வளவுதான். செத்தா பரலோகத்துல நிக்கணும். 2 பாயிண்ட் தான். இந்த பூமியிலே ஜீவ சுவாச தந்திருக்காரு, அவருக்கு நான் சாட்சியா இருக்கணும். செத்தா பரலோகத்துல நிக்கணும். அந்த செட்டிங் நம்மளுக்குள்ள வந்துட்டு அப்படின்னா 90% பிரச்சனை ஆட்டோமேட்டிக்கா முடிஞ்சிடும். நம்ம தேவையில்லாம எதையும் உட்காந்து யோசிக்க மாட்டோம். ஏன்னா நிறைய குடும்பத்துல புருஷன் பேசல, பிள்ளை பேசல, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை சொல்லி டெய்லி இதையே உட்காந்து புலம்பிட்டு இருப்பாங்க. மாயை மாயை எல்லாம் மாயை. மாயான உலகத்துல உட்காந்து புலம்பிட்டு இருக்க கூடாது. ஒரு 75 வயசு பாட்டி முதியோர் இல்லத்துல இருக்காங்க, எப்பமாவது கூப்பிடுவாங்க. அவங்க சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை என்ன தெரியுமா? என் பேரன் பேசல, என் மக பார்க்க வரல, என்னுடைய சொத்து கொஞ்சம் விற்க வேண்டியிருக்கு, அந்த சொத்து வித்தாச்சு அப்படின்னு என்னை மறுபடியும் கூட்டி போயிடுவாங்க. அவ்வளோதான். 3 பாயிண்ட் தான். நான் இருக்கிற இடத்துல எனக்கு எதுவுமே சரியில்லை, எனக்கு இந்த இடத்துல இருக்க பிடிக்கல. வயசு பார்த்தா 75 வயசு, நல்லா படித்தவங்க, நல்ல வேலை பார்த்தவங்க. ஆனால் இன்னைக்கு எங்கே இருக்காங்க அப்படின்னா முதியோர் இல்லத்துல இருக்காங்க. ஒரே மக தான், ஒரே பொண்ணு தான்ப்பா, கல்யாணம் முடிச்சு கொடுத்தாச்சு, பேரம்பேச்சில் இருக்காங்க, மருமக இருக்கிறாங்க. ஆனால் இப்போ அவங்க எங்கே இருக்கிறாங்க அப்படின்னா முதியோர் இடத்துல இருக்கிறாங்க. அங்கே இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இல்லை. அப்போ அந்த இரவு நேரத்தில் எத்தனை குடும்பத்தில் எத்தனை சூழ்நிலைகள், இதெல்லாம் தாண்டி தான் நம்ம அந்த இரவு நேரத்துலேருந்து செய்தி கேட்குறோம். நான் ஒளிபிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. நம்மளை உருவாக்கின நாளிலே எலும்புகள் அவருக்கு மறைவாய் இருக்கவில்லை, தேவனுக்கு மறைவாய் இருக்கவில்லை. இப்போ ஹாஸ்பிட்டல்ல போனாச்சு அப்படின்னா எலும்புல என்னென்ன பாட்டு உடம்புல எங்கெங்க இருக்குன்னு எல்லாம் ஸ்கேன் பண்ணி காமிப்பாங்க. ஆனா பைபிள் அழகா போட்டிருக்கு, தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றினீர். 2வது, என் எலும்புகள் உமக்கு மறைவா இருக்கவில்லை. அப்ப எலும்பெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு, நம்மளை முழுசா பார்த்துட்டு இருக்காரு. தாயின் வயிற்றிலே அங்கேயும் பார்க்காரு, எலும்பு எப்படி இருக்கு எல்லாம் பார்க்காரு. அப்ப தேவன் நம்மளை பார்த்துட்டே இருப்பாரு. வெளிப்பிரகாரம் மட்டும் இல்லை, உள் பிரகாரமாகும். நம்ம இதயத்துல என்ன யோசிக்கும், நம்ம என்ன சிந்திக்கிறோம், நம்முடைய முழு அவயங்கள் எப்படி செயல்படுது, எல்லாம் தேவனுக்கு தெரியும். அவரை நம்ம கொஞ்சம் யோசிச்சாச்சுனாலே நம்ம ஆட்டோமேட்டிக்கா படுத்து தூங்கிடலாம். ஏன்னா இன்னைக்கு ஜனங்கள் எதை யோசிக்கிறோம் அப்படின்னா அழிந்து போற உலகத்தை உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா நம்ம நித்திய காலமாக தேவனோடு இருக்கணும், அதை உட்காந்து யோசிப்போம். நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். 16ஆம் வசனம், என் கருவை உம்முடைய கண்கள், என் கருவை உம்முடைய கண்கள். அந்த ஒவ்வொரு வேர்டுமே நம்ம அழகா நிப்பாட்டி யோசிக்கணும். ஏன்னா இரவு நேரத்திலே
படுத்து தூங்க போறோம். என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்றப்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எங்க அம்மா வயித்துல நான் பிறக்கிறதுக்கு முன்பாக நான் எப்படி உருவாக்கப்பட போறேன், என் தாயின் வயித்துல நான் எப்படி அந்த நாள் முதல் கொண்டு அந்த செகண்ட்ல என்னெல்லாம் நடந்துச்சு எல்லாமே அவருடைய புஸ்தகத்தில் எழுதி வச்சிருக்காரு. என் கருவை உம்முடைய கண்கள். எங்க அம்மா வயித்துல நான் உருவாக்கும் போது இதை யார் பார்த்துட்டு இருக்கா அப்படின்னா தேவன் பார்த்துட்டு இருக்காரு. என் அவயங்களில் ஒன்றாயும் இல்லாத போதே, என்னுடைய சரீரத்துல ஒண்ணுமே இல்லாம இருக்கும்போது தேவன் பார்த்து முடிச்சிட்டாரு. அப்பவே பார்த்து முடிச்சிட்டாரு. அவைகள் உருவேற்றப்படும் நாட்களும் உமது புஸ்தகத்துல எழுதியிருந்தது. அப்ப எலும்ப பார்க்கிறாரு, அவைகள் ஒண்ணும் இல்லாம இருக்கும்போது பார்க்கிறாரு, தாயின் கற்பத்திலே காப்பாத்தின்னு சொல்லி போட்டிருக்கு. அப்படின்னா இந்த இரவிடத்திலே நம்ம எல்லாருமே அதிசயமான பிள்ளைகள்ப்பா. வேற ஒண்ணுமே இல்லை செய்தி. அவர் எப்படி அதிசயமான தேவனோ அவருடைய பிள்ளைகள் நம்ம எல்லாருமே அதிசயமான பிள்ளைகள் தான். ஆனா அதெல்லாம் தெரியாம புருஷன் முன்னாடி உட்காந்து சண்டை போட்டு கிடப்பாங்க. பிள்ளைகள் பார்த்து அம்மா அப்பாட பேசாம இருப்பாங்க. மாமியார் மருமகளுக்குள்ள பிரச்சனை ஓடிட்டு இருக்கும். சொத்து பிரச்சனை, இல்லைன்னா வீட்டு பிரச்சனை, இல்லை பக்கத்து வீட்டு பிரச்சனை. இதெல்லாம் சின்ன சின்ன பாயிண்ட். தேவனுடைய கருத்துக்குள்ள நம்ம எப்படி இருக்கிறோம்? தாயின் கற்பத்தில். அப்ப அன்னையிலிருந்து இந்த நிமிஷம் நம்மளை காப்பாத்துறாரு. அதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். என் எலும்புகள் உமக்கு முன்பாக மறைவாய் இருக்கவில்லை, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. அப்ப இதெல்லாம் நமக்கு முக்கியமான பாயிண்ட். ஆனா இதெல்லாம் உட்காந்து நம்ம யோசிச்சாச்சு அப்படின்னாலே தேவன் எப்படிப்பட்டவர், நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம், நம்ம வாழ்க்கையிலே நம்ம இதயத்துக்குள்ள நம்ம என்னெல்லாம் யோசிக்கும், அழகா யோசிக்க முடியும். ஹல்லேலூயா. தேவனே உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள். உமது ஆலோசனைகள் என்று எழுதப்பட்டிருக்கு. நம்ம நிறைய காரியத்தை ஆலோசனை பண்ணுவோம். ஆனா தேவனுடைய ஆலோசனை நம்ம வாழ்க்கையிலே பெற்றுக்கொண்டு அதன்படி நம்மளுடைய வாழ்க்கை இருக்குமானால் அதுக்கு பேர் தான் ஆசீர்வாதம். அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம் என்று எழுதப்பட்டிருக்கு. ஏன்னா தேவனுடைய ஆலோசனை யாருமே பார்க்கவே முடியாது. நம்ம முழு பைபிளை வாசிச்சாச்சு அப்படின்னா தேவன் எப்படிப்பட்டவர், அவர் நம்மளை எப்படி காப்பாத்துறாரு, எப்படி நித்திய ஜீவனை கொடுக்குறாரு, எல்லாம் எழுதப்பட்டிருக்கு. அதுக்கு நம்ம முதல்ல உட்காந்து முழு பைபிளை வாசிக்கணும். அப்பந்தான் நம்ம எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அவைகளை நான் என்ன போனால் மணலை பார்க்கிலும் அதிகமாம். அவைகளை நான் என்ன போனால், எவைகளை என்னை எப்படி உருவாக்கியிருக்காரு, எனக்கு எப்படி ஆலோசனை தந்தாரு, என்னை 24 மணி நேரம் எப்படி பாதுகாக்கிறாரு என்ற என்னெல்லாம் பேசியிருக்காரு, இதெல்லாம் நம்ம கூட்டி கழிச்சு பார்க்கும்போது அவைகளை நான் என்ன போனால் கொஞ்சோண்டு என்னலாம் அப்படின்னு சொல்லி என்ன போனால் மணலை பார்க்கிலும் அதிகமாம் நான் விழிக்கும் போது இன்னும் உம் அண்டையில் இருக்கிறேன். நான் விழிக்கும் போது இன்னும் உம் அண்டையில் இருக்கிறேன். அதுக்கு பேர் தான் நம்பிக்கை. நம்ம நாளை காலைல தூங்கி எழுந்திருப்போம்ல, நான் இன்னும் உம் அண்டையில் இருக்கிறேன். அப்ப நைட்டு படுத்து தூங்க போறோம். நமக்குள்ள என்ன நம்பிக்கை இருக்கணும்? காலைல தூங்கி எழுந்திருக்கும் போது நான் அவருடைய பதவியில் தான் இருக்கிறேன். உம்மதண்டையில், உம்மண்டையில், அவருடைய பாதபடியில். அந்த ஒரு நிறைவான எண்ணங்கள் நமக்குள்ள வந்தால் நம்ம வாழ்க்கை நிறைவா ஆஸ்வதிக்கப்படும். இல்லை சும்மா அந்த சின்ன சின்ன காரியத்தை உட்காந்து பிரச்சனையை உட்காந்து யோசிச்சுக்கிட்டு அதையே உட்காந்து புலம்பிட்டு இருந்தா அப்புறம் அதிலே இருக்க வேண்டியதான். சில எண்ணங்கள்ல இருந்து வெளியில வரணும், சில பிரச்சனைகள்ல இருந்து வெளியில வரணும். சில பழைய 5 வருஷம் முன்னாடி நான் இப்படி இருந்தேனே, இப்ப என் வாழ்க்கையில நான் சொல்ல முடியுப்பா, நான் ஊழியத்துக்கு வரது மட்டும் வியாபாரி. ஆனா வியாபாரத்துல நஷ்டப்பட்டேன், கடன்ல கஷ்டப்பட்டேன், நிந்தைகள் அவமானங்கள் எல்லாம் வந்துச்சு. நான் இந்த நிமிஷம் வரைய உயிரோட இருக்கோம்ல, தேவன் எதை பார்க்கிறார் அப்படின்னா, எந்த நிலைமையில இருந்தாலும் மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன். எந்த நிலைமையில இருந்தாலும் முறுமுறுப்பு வரக்கூடாது. எந்த நிலைமையில இருந்தாலும் சகித்து கொள்ளணும். எந்த நிலைமையில இருந்தாலும் அது பாடுகளா இருக்கலாம், பிரச்சனையா இருக்கலாம், போராட்டமா இருக்கலாம். இதுல எல்லாவற்றிலும் கர்த்தர் என்னை வெளியில கொண்டு வர்றாருல,
அப்படி நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே. அவருக்கு ஒரு பேர் இருக்கு, ஜீவரட்சகர். ஜீவரட்சகர் நம்மளை எல்லாரும் மீட்டெடுக்கிறவர். அதனால இரவு நேரத்திலே கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, நம்ம இதயத்துக்குள்ள முதல்ல சந்தோஷம் இருக்கா? இதை கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகளோட வாழ்க்கையிலே நிறைய நேரத்தில் தடுமாற்றம், அது பிரச்சனை என்ன பார்க்கும்போது எதையாவது உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. நம்ம எதையுமே யோசிக்க வேண்டாம்ப்பா. தேவனுக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் தெரியும். நம்ம வாழ்க்கையில் நம்ம எங்கெல்லாம் மிஸ்டேக்காக இருக்கும் எல்லாம் தேவனுக்கு தெரியும். நான் பைபிள் வாசித்து பார்த்ததில்ல, அவருக்கு முன்பாக ஒருவனும் நீதிமான் அல்ல, எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள் எழுதப்பட்டு. இதுதான் பைபிளுடைய ஸ்டேட்மெண்ட். அதனால இந்த இரவு நேரத்திலே என் தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றினீர், என் எலும்புகள் உமக்கு மறைவாயிருக்கவில்லை, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயங்களில் ஒன்றாகியும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவாக்கப்படும் நாட்கள் உமது புஸ்தகத்தில் எழுதி இருந்தது. எல்லாம் எழுதி வச்சிருக்க. இப்ப இந்த இரவு நேரத்திலே இவ்வளவு நேரம் என்னோட வார்த்தையை கேட்டீங்களா? உங்க குடும்பமும் ஆசீர்வாதமா இருக்கும். ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஜெபிப்போமா? இருக்கிற இடத்துல கண்களை போடுங்க, அப்படியே முழங்கால் பண்ணிடுங்க. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. நீதி உள்ள எஜுமான் உங்க பாதபடியில வருகிறோம்ப்பா. எல்லா குடும்பத்தையும் உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிப்பீங்களா அப்பா? நாங்க எல்லாரும் வந்திருக்கோம்ப்பா, எங்களை ஆசீர்வதிங்களேன். நாங்க என்ன கேட்டாலும் தருவீங்கப்பா. யாரெல்லாம் இணைந்துக்காங்களோ உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. ஒருவேளை கத்தரை விட்டு தள்ளி போயிருக்கலாம்ப்பா, மன்னிச்சு ஆசீர்வதிங்க. குடும்பத்தினுடைய சூழ்நிலை உபத்திரத்தோடு இருக்கலாம்ப்பா, ஆசீர்வதிங்கப்பா. கடன்ல கஷ்டப்படுறேன், ஆசீர்வதிங்கப்பா. வீட்டுல பிள்ளை இல்லாம இருக்கு, ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைக்கு கல்யாணம் முடியாம இருக்கு, ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகளோட வாழ்க்கையில சுகமே இல்லை, பலனே இல்லை, நிம்மதியே இல்லை, ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகளோட வாழ்க்கையில வறுமை, பட்டினி, பசி, பல சூழ்நிலை இணைந்திருக்காங்க, ஆசீர்வதிங்கப்பா. என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் என்று சொன்னீங்க. எங்களுக்காக கொடுக்கப்பட்ட நாமம் கர்த்தரா இயேசு கிறிஸ்து என்ற நாமம். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தை சொல்றாங்களோ இப்பொழுதே உங்க பிள்ளைகளோட சிரசின் மேல ஆசீர்வாதத்தை வைங்க. நிறைவான ஆவியானவர் வரணும்ப்பா. நீங்க வந்தா மட்டும்தான் எங்க வாழ்க்கை ஆசீர்வாதம். நைட் நேரத்துல படுத்து தூங்க போறாங்க, நிறைவான ஆவியை எங்க வீட்டுக்குள்ள வாங்க. நாளை காலையில் நாங்க தூங்கி எந்திரிக்கணும் அப்படின்னா நிறைவான ஆவியை எங்க கூட இருங்க. எங்களோட வாழ்க்கையில எல்லாமே புதுப்பிக்கப்படணும் அப்படின்னா நிறைவான ஆவியன் வந்தா மட்டும்தான் என்னோட வாழ்க்கை புதுப்பிக்கப்படும். தேவன் அருளிய அப்பா ஆன்லைன் மூலியமா யாரெல்லாம் கேட்கிறாங்களோ உங்க பிள்ளைகளோட இதயத்தினுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றி அவங்களுடைய வேண்டுதல் எல்லாவற்றையும் கத்தர் அங்கீகரித்து ஆசீர்வதிங்கப்பா. கத்தரை விட்டு தள்ளி போன எல்லா காரியத்தையும் மன்னித்து ஆசீர்வதிங்க. உமக்கு பிரியமானபடி வாழ வேண்டும். சரீரத்துல பலவீனத்தோடு படுத்த படுக்கல ஹாஸ்பிட்டல்ல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ உம்முடைய தழும்புல கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. நைட் ஷிஃப்ட்ல இருக்காங்கப்பா, கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும். நைட் நேரத்துல வீடு வாசல் இல்லாம வெளியில இருக்காங்கப்பா, கர்த்தர் கூட இருங்க, கர்த்தர் கூட இருங்க, கர்த்தர் கூட இருங்க. யாரெல்லாம் தாழ்த்துறவங்களோ அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும். வேற வேற தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க, என் தேவன் மனம் இறங்கணும், என் தேவன் மனம் இறங்கணும். நாங்க எல்லாரும் உமது பாதபடியில வருகிறோம்ப்பா. நீங்க போதும்பா, நீங்க எங்களுக்கு போதும்பா. எங்க உள்ளத்துக்குள்ள என்னெல்லாம் இருக்கும் எல்லாம் தேவனுக்கு தெரியும்பா. நாங்க எங்கெல்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போயிருக்கோம் எல்லாம் உமக்கு தெரியும்பா, உமக்கு தெரியும்பா. எங்க சூழ்நிலை என்ன உமக்கு தெரியும். எந்த இடத்துல வேதனையோடு இருக்கிறாங்களோ உமக்கு தெரியும்பா. இருதயம் ஃபுல்லா பாரம், யார்கிட்ட போய் சொல்ல, யார்கிட்ட போய் கேட்க தெரியல, பாரத்தோடு இருக்கிறாங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பீங்களா?
கர்த்தர் ஆசீர்வதிப்பீங்களா? கர்த்தர் ஆசீர்வதிப்பீங்களா? அப்பா, உங்க பிள்ளைகள் உங்க பாதவில்ல வந்திருக்காங்கப்பா. ஆசீர்வதிங்கப்பா. எல்லா குடும்பமும் சமாதானமா இருக்கட்டும்ப்பா, சந்தோஷமா இருக்கட்டும்ப்பா. எங்களுக்கு அந்த கிருபை தாங்கப்பா. ஜெபிக்கிற பிள்ளைகளா மாறட்டும்ப்பா, துதிக்கிற பிள்ளைகளா மாறட்டும்ப்பா, தேவனுடைய சமூகத்திலே தரித்திருக்கிற பிள்ளைகளா மாறட்டும்ப்பா, வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகளா மாறட்டும்ப்பா. எல்லா குடும்பத்தையும் உம்முடைய பாதவில்ல பண்ணிடுறோம். நாளை கர்த்தர் பொறுப்பெடுத்துங்க. நிறையருடைய இல்லத்துக்குள்ள நிறைய கேள்விகள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வச்சிருங்க. சரீரத்தில் பலவீனத்தோடு யாரெல்லாம் இருக்காங்களோ பரிபூர்ணமான சுகம் தந்து தீர்காயுசு தந்து ஆசீர்வதிங்க. அப்பிரயோஜனமான ஊழியக்காரப்பா கர்த்தர் பொறுப்பெடுத்துங்க. நாளைக்குள்ள எல்லா காரியம் கர்த்தர் ஆசீர்வதிங்க. எங்கள் வாழ்க்கையில் எல்லா சொல்லி கர்த்தர் பாதுகாத்து கிருபைக்கா 1000 மடங்கு மக்கள் நன்றி செலுத்திடும். உங்கள் நாம மையப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கு மையமுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்தையும் சம்பூர்ண திருப்தியாக கர்த்தர் கூட இந்த ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, தனி ஜெபம் பண்ணுங்க, குடும்ப ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.